இன்று சஷ்டியின் 5வது நாளாக நாம் சிந்தனை செய்வது பல விஷயங்கள் நம் கண் முன்னாடி செவிகளில் இதெல்லாம் வந்து போகும். அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அதை பொறுத்து கூட நமது வாழ்வியல் அமையும். அப்படி உலகத்திற்கு செய்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் ஔவையாரிடம் 3 கேள்விகளை கேட்கிறார். இனியது எது, பெரியது எது, அரியது எது, இப்படியெல்லாம் சில கேள்விகளை கேட்கிறார். அப்போ பெரியது என்று என்ன கேட்கும்போது நமக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான பெரியது வரும். ஆனால் பெரியது எது என்பதை முருகனுடைய கேள்விக்கு பதிலாக ஔவையார் சொல்வது என்பது முருகனுக்கும் ஔவையாருக்கும் நடந்த உரையாடல் அல்ல. எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நாம் அது எது பெரியது என்று புரிந்து கொள்வதற்காக அது சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாக, திருவிளையாடலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பெரியது எது என்ற கேள்விக்கு ஔவை பெருமான் சொல்லக்கூடிய அந்த பதில், பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பில் வந்தது. நான்முகனோ கரியமாள் லுந்தியில் பிறந்தோன். கரியமாளோ அலைகடலில் துயின்றோன். அலைகடலோ குருமுனியின் அங்கையில் அடக்கம். குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன். கலசமோ புவியில் சிறுமண். புவியோ அரவினுக்கோர் தலைப்பாரம். அரவமோ உமையவள் திருவிரல் மோதிரம். உமையவளோ இறைவர் பாகத்துள் ஒடுக்கம். இறைவரோ தொண்டரின் உள்ளத்தில் ஒடுக்கம். தொண்டரின் பெருமை சொல்லவும் பெரியதோ, அப்படி முடிப்பார். அப்போ எது பெரியது என்று கேட்கும் போது இது பெரியது, இதை விட இது பெரியது, இதை விட இது பெரியது என்று சொல்லி கடைசியில் நிறைவான பதிலாக தொண்டர்தம் உள்ளம் பெரியது என்று சொல்லுகிறார். அப்போ யாரு தொண்டர், அவருடைய உள்ளம் என்ன அப்படின்னு கேட்டா, உள்ளம் கொண்டு யார் தொண்டு செய்கிறார்களோ அவர்களே பெரியவர்கள். தொண்டு செய்து பேர் புகழுக்காக அல்ல, உள்ளம் அன்பு கொண்டு யார் தொண்டு செய்கிறார்களோ அவர்களே உயர்ந்தவர்கள், அவர்களே இறைவன் வாழும் உள்ளம். அதனால தான் கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லுகிறார், என்ன, இதோ எந்தன் வாலி, இது கண்ணதாசனால வாலி சொல்லுகிறார், இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் என்று சொல்லுகிறார். யாருடைய உள்ளம் கருணை நிறைந்திருக்கிறதோ அது முருகப்பெருமானுடைய இருப்பிடம் என்பதை போல ஔவை பெருமாட்டி சொல்லியிருக்கிறார். ஆகவே நமது உள்ளம் கருணை கொண்டு வாழ்வது என்பது சஷ்டி விரதத்துடைய அடிப்படை நோக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜெய்ஹிந்த்.